இந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஜீவனை அனுப்புகிறேன், அந்த ஜீவன் உங்களோட கூடவே இருக்கும். ஆண்டவர் போனார். ஆண்டவர் போய் 50வது நாள் அந்த எருசலேம் நகரத்தில் ஒரு பெரிய ஒரு பண்டிகை நடக்கும். பெந்தேகோஸ்தே என்று சொல்கிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை நடக்கிற நாளுல வானத்திலிருந்து அக்கினி மயமான நாவுகள் போன்று பிரிந்திருக்கிற நாவுகள் ஒரு ஜீவனாய் அவர்கள் மேல் வந்து இறங்குச்சு. அவர்கள் மார்க்கு வீட்டில் மேலறையில் அந்த 120 நபர்களுக்குள்ளாக அந்த பரலோக வல்லமை இறங்கினது. இந்த பரலோக வல்லமை இறங்கின பிறகு ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பர்வதத்தின் அனுபவத்துக்குள் போனார்கள். அவர்கள் வாழ்க்கையில் தேவ வல்லமை வெளிப்பட்டது. அவர்கள் வாழ்க்கையில் பல வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைபட ஆரம்பித்தார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இதுவரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது. அந்த தீர்க்கதரிசி வேணா கேட்பாரு, இந்த பெரிய அற்புதம் செய்கிற மனிதர் வேணா கேட்பாரு என்று சொல்லப்பட்ட அந்த இடைவெளியை கர்த்தர் குறுக்கி எல்லா மனிதரும் தேவ பர்வதத்துக்கு ஏறி மோசே கேட்டது போல, ஆபிரகாம் கேட்டது போல, இயேசு கிறிஸ்து கேட்டது போல கர்த்தரிடத்திலிருந்து வருகிற செய்தியை கேட்கலாம் என்று ஆண்டவர் அந்த மேல் வீட்டறையை கர்த்தருடைய பர்வதமாய் மாற்றினார். அந்த மேல் வீட்டறையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தருடைய பர்வதமாய் மாற்றுகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷர்கள் நடுவில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இப்ப நம்ம எருசலேமுக்கு போக வேண்டாம், இல்ல இப்ப நான் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போக வேண்டாம். நான் சொல்லுகிறேன், இப்ப இந்த சர்ச்சுக்கு கட்டாயம் இங்க வந்தாதான் கடவுள் இருப்பார், அப்படி கிடையாது. உங்க வீட்டுல நீங்க முழங்கால் படியிட்டாலும், அல்லது உங்களுக்கு வீடே இல்ல ஒரு காட்டுல நீங்க முழங்கால் படியிட்டாலும், உங்கள் இருதயத்தை தேவன் கர்த்தருடைய பர்வதமாய் மாற்ற விரும்புகிறார். அப்படின்னா என்ன? கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அறியாததை தெரியாததை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். உங்க பிரச்சனைக்கு உரிய அந்த பதிலை உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். கர்த்தருடைய பர்வதத்தில் உங்களை குறித்தான அவ்வளவு நெருக்கடிகளும் பார்த்து கொள்ளப்பட்டு அந்த கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து வருகிற அந்த செய்தியை நீங்க உங்க காதுகளில் கேட்டு உங்க இருதயத்தில் கேட்டு நீங்கள் அதை விசுவாசித்து அதன்படி அறிக்கை செய்து அதன்படி ஜெபம் பண்ணி அதன்படி ஆசீர்வதித்து உங்க மூலமாய் கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படுகிற அற்புதங்கள் நடக்க உங்க சரீரத்தையே தேவ பர்வதமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார்.